வணக்கம் நண்பர்களே. இன்றைய நவீன உலகில் மனிதனின் ஓட்டம் அனைத்தும் பணத்தை நோக்கியே இருக்கிறது. பணம் பத்தும் செய்யும், பணம் இல்லாதவன் பிணம் போன்ற பழமொழிகள் சும்மா உருவானவை அல்ல. காலையில் கண் விழித்தது முதல் இரவு தூங்கும் வரை நாம் படும் அத்தனை பாடுகளும் அந்த காகித வடிவில் இருக்கும் மகாலட்சுமியை நம் வீட்டில் தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான். ஆனால் நிதர்சனம் என்னவாக இருக்கிறது? கடினமாக உழைக்கிறோம், வியர்வை சிந்தி சம்பாதிக்கிறோம். ஆனால் மாத இறுதியில் கையில் என்ன மிஞ்சுகிறது என்று பார்த்தால் வெறுமை மட்டுமே பதிலாக இருக்கிறது. பலருடைய வீடுகளில் பண வரவு தாராளமாக இருக்கும். கணவன் மனைவி என இருவரும் வேலைக்கு செல்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த பணம் வீட்டுக்குள் வந்த வேகம் கூட தெரியாமல், வந்த சுவடு தெரியாமல் செலவாகிவிடும். இதைத்தான் ஆன்மீகத்தில் விரய செலவு அல்லது தங்காத செல்வம் என்று கூறுவார்கள். மருத்துவ செலவுகள், திடீர் பழுதுகள், தேவையற்ற நஷ்டங்கள் என ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் வெளியேறிக் கொண்டே இருக்கும். என் பர்ஸ் எப்போதும் காலியாகவே இருக்கிறது. ஏடிஎம் வாசலை மிதித்து சம்பளத்தை எடுப்பதற்குள் அது எங்கு செல்கிறது என்றே தெரியவில்லை என்று புலம்புபவர்கள் நம்மிடையே ஏராளம். நம் முன்னோர்கள் பணத்தை வெறும் காகிதமாகவும் நாணயமாகவும் மட்டும் பார்க்கவில்லை. அதை ஒரு ஆற்றலாகவும் மகாலட்சுமியின் வடிவமாகவும் பார்த்தார்கள். பணம் என்பது ஒருவிதமான ஈர்ப்பு விதியால் இயங்கக்கூடியது. யாரிடம் அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கிறதோ அவரிடம் பணம் காந்தம் போல ஒட்டிக்கொள்ளும். யாரிடம் எதிர்மறை ஆற்றல் இருக்கிறதோ அவரிடமிருந்து தண்ணீர் போல வழிந்து ஓடிவிடும். இந்த ஈர்ப்பு விதியை சரி செய்வதற்கும் நம்மிடம் இருக்கும் பணத்தடையை நீக்குவதற்கும் நம் சாஸ்திரங்களிலும் தாந்திரிக முறைகளிலும் பல எளிய பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அதில் மிக முக்கியமானது மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்ததுதான் ஏலக்காய் பரிகாரம். சமையலறையில் மணமணக்கும் இந்த சிறிய ஏலக்காய் வெறும் சுவைக்காக மட்டும் படைக்கப்பட்டது அல்ல. ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இதற்கு அபரிமிதமான சக்திகள் உண்டு. இது பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புத பொருள். குறிப்பாக நாம் அன்றாடம் பணத்தை வைத்து புழங்கும் இடமான பர்ஸ் அல்லது பணப்பையில் இந்த ஏலக்காயை சரியான முறையில் வைக்கும்போது அது நமக்கு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சாஸ்திரங்கள் ஆணித்தரமாக கூறுகின்றன. இந்த நீண்ட கட்டுரையில் ஏலக்காய்க்கு ஏன் இவ்வளவு சக்தி இருக்கிறது, அதை எப்படி பரிசில் வைக்க வேண்டும், எந்த நாளில் வைக்க வேண்டும், அதற்கான விதிமுறைகள் என்ன என்பதை பற்றி மிக விரிவாகவும் தெளிவாகவும் 5 பகுதிகளாக காணவிருக்கிறோம். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு நிச்சயம் பணமழை கொட்டும் என்பது உறுதி. வாருங்கள், செல்வத்தை ஈர்க்கும் அந்த ரகசியத்தை விரிவாக பார்ப்போம். இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். பகுதி 1, ஏலக்காயின் ஆன்மீக மற்றும் ஜோதிட ரகசியங்கள். நாம் ஏன் குறிப்பாக ஏலக்காயை பணத்தை ஈர்ப்பதற்காக பயன்படுத்த வேண்டும்? உலகில் எத்தனையோ வாசனை பொருட்கள் இருக்கும்போது ஏலக்காய்க்கு மட்டும் ஏன் இத்தனை மகத்துவம்? இந்த கேள்விகளுக்கான விடைகளை ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியாக நாம் புரிந்து கொண்டால்தான் நாம் செய்யும் பரிகாரம் முழு பலனை தரும். ஏதோ சொன்னார்கள், செய்தோம் என்று இல்லாமல் அதன் பின்னணியில் உள்ள சூட்சுமத்தை புரிந்து கொள்வது அவசியம். சுக்கிரனின் அம்சம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சுகபோகங்கள், ஆடம்பரம், செல்வம், வசதி வாய்ப்புகள் மற்றும் பணப்புழக்கம் ஆகியவற்றை தரக்கூடிய கிரகம் சுக்கிரன் ஆகும். யாருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கிறாரோ அவருக்குத்தான் ராஜயோக வாழ்க்கை அமையும். கையில் எப்போதும் பணம் புரளும். இந்த சுக்கிர பகவானுக்கு மிகவும் பிடித்தமான சுக்கிரனின் அம்சம் நிறைந்த ஒரு பொருள்தான் ஏலக்காய். பச்சை நிறத்தில் நறுமணத்துடன் இருக்கும் ஏலக்காய் சுக்கிரனின் காரகத்துவம் பெற்ற பொருளாகும். எங்கே நறுமணம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே சுக்கிரன் வாசம் செய்வார். சுக்கிரன் வாசம் செய்யும் இடத்தில் மகாலட்சுமி தானாகவே வந்து அமர்வாள். எனவே ஏலக்காயை நம்முடன் வைத்துக் கொள்வது என்பது சுக்கிர பகவானை நம்முடன் வைத்துக் கொள்வதற்கு சமம். சுக்கிரன் பலம் பெற்றால் பணம் தேடி வரும். வசிய சக்தி. தாந்திரிக சாஸ்திரங்களில் ஏலக்காய்க்கு வசிய பொருள் என்றொரு பெயர் உண்டு. இது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியது. குறிப்பாக பணத்தை வசியம் செய்யும் மூலிகைகளில் ஏலக்காய்க்கு முதலிடம் உண்டு. பழங்காலத்தில் அரசர்கள் மற்றும் ஜமீன்தார்கள் தங்கள் கஜானாவில் வாசனை திரவியங்களையும் ஏலக்காயையும் போட்டு வைக்கும் வழக்கம் இருந்தது. இது பணத்தை மட்டுமல்ல, மக்களையும் வசியம் செய்யும் என்பதால் ராஜவசியத்திற்கும் இது பயன்படுத்தப்பட்டது. உங்கள் பர்சில் ஏலக்காய் இருக்கும்போது அது ஒரு நுட்பமான நறுமணத்தையும் நேர்மறை அதிர்வலையையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த அதிர்வலை பணத்தை ஈர்க்கும் காந்தமாக செயல்படுகிறது. மகாலட்சுமியின் வாசம்.
லட்சுமி கடாட்சம் என்பது வாசனை உள்ள இடங்களில் மட்டுமே நிலைக்கும். துர்நாற்றம் உள்ள இடத்திலோ அசுத்தமான இடத்திலோ மகாலட்சுமி தங்க மாட்டாள். ஏலக்காயின் நறுமணம் தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. கோவில்களில் பிரசாதங்களில் லட்டு பாயசம் ஏலக்காய் சேர்க்கப்படுவதன் முக்கிய காரணம் அந்த நறுமணம் இறைவனை ஈர்க்கும் என்பதால்தான். அதே போல உங்கள் பர்சில் இந்த நறுமணம் இருக்கும்போது அது மகாலட்சுமியை நிரந்தரமாக அங்கே தங்க வைக்கும். எப்போது மகாலட்சுமி வாசம் செய்கிறாளோ அங்கே தன ஆகர்ஷணம் தானாகவே நிகழும். புதன் மற்றும் குபேர தொடர்பு. ஏலக்காய் பச்சை நிறத்தில் உள்ளது. பச்சை நிறம் என்பது புதன் பகவானுக்கு உரியது. புதன் கிரகம் புத்திசாலித்தனம் மற்றும் வணிகத்திற்கு உரியவர். வியாபாரத்தில் வெற்றி பெறவும் புத்திசாலித்தனமாக பணத்தை சேமிக்கவும் புதனின் அருள் தேவை. அது மட்டுமின்றி பச்சை நிறம் குபேரருக்கு மிகவும் பிடித்தமானது. எனவே பச்சை ஏலக்காயை பயன்படுத்துவது ஒரே நேரத்தில் சுக்கிரன் செல்வம், புதன் வணிகம் சேமிப்பு மற்றும் குபேரன் பணக்காவலன் ஆகிய மூவரின் அருளையும் பெற்றுத்தரும் ஒரு முக்கோண சக்தியாகும். எதிர்மறை ஆற்றலை அழித்தல். கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள்தான் பண வரவை தடுக்கும் முக்கிய காரணிகள். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள். பிறருடைய பொறாமை பார்வை நம் பணப்பையின் மீது விழுந்தால் பணம் தங்காது. ஏலக்காய் ஒரு சிறந்த கிருமி நாசினி மட்டுமல்ல, அது ஒரு சிறந்த திருஷ்டி நாசினியும் கூட. பர்சில் இருக்கும் ஏலக்காய் நம் பணத்தின் மீது விழும் மற்றவர்களின் பொறாமை பார்வையை முறியடித்து பணத்திற்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறது. சுருக்கமாக சொன்னால் ஏலக்காய் என்பது சமையலறை பொருள் மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் செல்வ ஆற்றலை ஈர்த்து நம்மிடம் ஒப்படைக்கும் ஒரு ஆன்மீக கருவி. இந்த ஏலக்காயை சாதாரணமாக பர்சில் போட்டு வைத்தால் மட்டும் போதாது. அதை முறைப்படி சாஸ்திர சம்பிரதாயங்களுடன் சரியான நாளில் சரியான எண்ணத்தில் வைக்கும் போதுதான் அதன் முழுமையான சக்தி வெளிப்படும். அந்த சரியான முறை என்ன, எப்படி அதை தயார் செய்து பர்சில் வைக்க வேண்டும் என்பதை அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். பகுதி 2, பரிகாரத்திற்கான தயார் நிலையும் சுத்திகரிப்பு முறைகளும். எந்த ஒரு ஆன்மீக பரிகாரத்தை நாம் செய்வதற்கு முன்பும் அதற்கான தயார் நிலை என்பது மிக மிக அவசியமானதாகும். சுத்தமே சுகம் தரும் என்பது பழமொழி மட்டுமல்ல, அதுவே இறைவனை ஈர்க்கும் வழியாகும். அசுத்தம் நிறைந்த இடத்தில் அமருவதற்கு நாம் எப்படி தயங்குவோமோ அதே போலத்தான் அசுத்தமான சூழலில் தெய்வ சக்தியும் தங்காது. எனவே உங்கள் பணப்பையில் ஏலக்காயை வைப்பதற்கு முன்பு நாம் செய்ய வேண்டிய அடிப்படை சுத்திகரிப்பு முறைகள் மற்றும் முன்னேற்பாடுகள் பற்றி இந்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். பணப்பையை சுத்தப்படுத்துதல். முதலில் நீங்கள் உபயோகப்படுத்தும் பணப்பையை முழுமையாக சோதிக்க வேண்டும். பலரும் பணப்பையை ஒரு குப்பை தொட்டி போல பயன்படுத்துவார்கள். பழைய பயணச்சீட்டுகள், மளிகை கடை ரசீதுகள், தேவையில்லாத துண்டு சீட்டுகள், காலாவதியான மருந்துகள் என பலவற்றையும் அதனுள் திணித்து வைத்திருப்பார்கள். இது மிகப்பெரிய தவறாகும். ஆன்மீக ரீதியாக ரசீதுகள் மற்றும் பழைய சீட்டுகள் என்பவை செலவு மற்றும் கடனை குறிக்கின்றன. இவற்றை நீங்கள் பணத்துடன் சேர்த்து வைக்கும் போது அது மேலும் மேலும் செலவுகளையும் கடன்களையும் ஈர்க்குமே தவிர பணத்தை ஈர்க்காது. எனவே பரிகாரம் செய்வதற்கு முன்பு உங்கள் பணப்பையில் உள்ள தேவையில்லாத காகிதங்கள், பழைய ரசீதுகள் அனைத்தையும் முழுமையாக அப்புறப்படுத்துங்கள். கிழிந்த பணப்பையாக இருந்தால் அதை மாற்றிவிட்டு புதிய பணப்பையை வாங்குவது சிறந்தது. ஏனெனில் ஓட்டை அல்லது கிழிசல் என்பது வறுமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஏலக்காயை தேர்ந்தெடுக்கும் முறை. இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தும் ஏலக்காய் மிக தரமானதாக இருக்க வேண்டும். கடையில் வாங்கும் போதே அது நல்ல பச்சை நிறத்தில் இருக்கிறதா என்று பார்த்து வாங்க வேண்டும். காய்ந்து போன, நிறம் மங்கிய அல்லது பழுப்பு நிறத்தில் இருக்கும் ஏலக்காயை பயன்படுத்தக்கூடாது. பச்சை நிறம் என்பது புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்தது. அதுவே செல்வ செழிப்பை தரும். மிக முக்கியமாக ஏலக்காய் உடையாமல் முழுமையாக இருக்க வேண்டும். அதன் தோல் உரிந்து உள்ளே இருக்கும் விதைகள் வெளியே தெரியக்கூடாது. முழுமையான திரட்சியான நல்ல நறுமணம் வீசக்கூடிய 2 ஏலக்காய்களை தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இயற்கையிலேயே நறுமணம் மிக்க ஏலக்காய்க்குத்தான் ஈர்ப்பு சக்தி அதிகம். செயற்கை வாசனை திரவியம் தெளிக்கப்பட்ட ஏலக்காயை தவிர்க்க வேண்டும். பரிகாரம் செய்ய உகந்த நாள் மற்றும் நேரம். ஆன்மீக பரிகாரங்கள் பலிக்க வேண்டும் என்றால் அதற்கு காலமும் நேரமும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஏலக்காய் பரிகாரத்தை செய்வதற்கு மிகச் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும். வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த நாளாகும். வெள்ளிக்கிழமை அன்று வரும் சுக்கிர ஓரை நேரத்தில் இதை செய்வது இரட்டிப்பு பலனை தரும். பொதுவாக வெள்ளிக்கிழமையில் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையிலும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலும் சுக்கிர ஓரை இருக்கும். இதில் காலை நேரம் மிகச் சிறப்பானது.
பிரம்ம முகூர்த்தம் முடிந்த பிறகு வரும் இந்த நேரம் தெய்வ சக்திகள் பூமிக்கு இறங்கி வரும் நேரமாகும். மன தூய்மை மற்றும் உடல் தூய்மை. இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பு நீங்கள் குளித்து முடித்து சுத்தமான ஆடைகளை அணிந்திருக்க வேண்டும். முடிந்தால் பச்சை நிறம் அல்லது வெண்மை நிற ஆடை அணிவது சிறப்பு. உங்கள் மனம் முழுவதையும் நேர்மறையான எண்ணங்களால் நிரப்பிக் கொள்ளுங்கள். எனக்கு கடன் தொல்லை இருக்கிறது, பணம் இல்லையே என்ற அழுகையான எண்ணங்களை மனதில் வைத்துக்கொண்டு இதை செய்யக்கூடாது. மாறாக, என் வாழ்க்கை மாறப்போகிறது, இறைவன் எனக்கு பெருஞ்செல்வத்தை தரப்போகிறார் என்ற நம்பிக்கையோடு செயலில் இறங்க வேண்டும். உங்கள் வீட்டு பூசை அறையை சுத்தம் செய்து மகாலட்சுமி படத்தின் முன்பு தீபம் ஏற்றி வையுங்கள். நறுமணம் மிக்க ஊதுவத்திகளை ஏற்றி வையுங்கள். அந்த நறுமணம் வீடு முழுவதும் பரவ வேண்டும். இதுவே ஏலக்காய் பரிகாரத்திற்கான முதல் வெற்றிப்படியாகும். பகுதி 3, ஏலக்காயை பணப்பையில் வைக்கும் விதமும் சொல்ல வேண்டிய மந்திரமும். இப்பொழுது நாம் பரிகாரத்தின் மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்துவிட்டோம். தயார் செய்து வைத்துள்ள 2 ஏலக்காய்களை எப்படி பூசை செய்து எந்த முறையில் பணப்பையில் வைக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியில் விரிவாக காண்போம். ஒவ்வொரு அடியையும் கவனமாக கடைபிடிப்பது அவசியம். பூசை செய்யும் முறை. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை நேரத்தில் பூசை அறையில் மகாலட்சுமி படத்தின் முன்பு அமருங்கள். நீங்கள் எடுத்து வைத்துள்ள அந்த 2 பச்சை ஏலக்காய்களை மகாலட்சுமியின் பாதத்திலோ அல்லது ஒரு சிறிய தட்டிலோ வையுங்கள். அத்துடன் சிறிதளவு பச்சை கற்பூரம், ஒரு சிட்டிகை மஞ்சள் மற்றும் சில பூக்களை வைக்கலாம். பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கும் மற்றொரு அற்புதமான பொருளாகும். இப்போது கண்களை மூடி குலதெய்வத்தை மனதார வணங்குங்கள். எனது பணத்தடை அனைத்தும் நீங்க வேண்டும். என் பணப்பையில் செல்வம் எப்போதுமே நிறைந்திருக்க வேண்டும். வீண் செலவுகள் குறைய வேண்டும் என்று மனதிற்குள் சங்கல்பம் வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள். சொல்ல வேண்டிய மந்திரம். ஏலக்காயில் தெய்வீக சக்தியை ஏற்றுவதற்கு மந்திர உச்சாடனம் அவசியம். மந்திரம் என்பது ஒளி வடிவில் இருக்கும் ஆற்றலாகும். கீழே உள்ள எளிய மகாலட்சுமி மந்திரத்தை 108 முறை அல்லது 27 முறை மனதிற்குள் அல்லது வாய்விட்டு சொல்லுங்கள். மந்திரம்: ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமி ஆயை நமஹா. இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்கள் மனதிலிருந்து வெளியாகும் அதிர்வலைகள் அந்த ஏலக்காயில் ஊடுருவி அதை சாதாரண பொருளில் இருந்து சக்தி வாய்ந்த ஒரு ஈர்ப்பு பொருளாக மாற்றும். மந்திரம் சொல்ல தெரியாதவர்கள் ஓம் மகாலட்சுமியே போற்றி என்று 108 முறை கூறினாலே போதுமானது. முடிச்சு போடும் முறை. பூசை முடிந்த பிறகு அந்த 2 ஏலக்காய்களையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை அப்படியே பணப்பையில் போடக்கூடாது. இதை ஒரு சிறிய பச்சை நிற துணியில் அல்லது பச்சை நிற காகிதத்தில் மடித்து வைப்பது மிகவும் நல்லது. பச்சை துணி புதன் பகவானின் சக்தியை ஈர்க்கும். அந்த பச்சை துணியில் 2 ஏலக்காய்களையும் வைத்து அதனுடன் ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். பச்சை கற்பூரம் கிடைக்காவிட்டால் பரவாயில்லை, ஏலக்காய் மட்டும் போதும். இதை ஒரு சிறிய முடிச்சா கட்டி கொள்ளுங்கள். முடிச்சு போடும்போது உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் முடிச்சு போடப்படுவதாக எண்ணிக்கொள்ளுங்கள். பணப்பையில் வைக்கும் இடம். இப்போது தயார் செய்த அந்த ஏலக்காய் முடிச்சை உங்கள் பணப்பையில் பணம் வைக்கும் இடத்தில் வைக்க வேண்டும். சில்லறை நாணயங்கள் போடும் இடத்தில் இதை வைக்கக்கூடாது. நாணயங்களின் உராய்வு அல்லது சத்தம் இந்த ஏலக்காயின் அதிர்வலையை குறைத்துவிடும். ரூபாய் நோட்டுகள் இருக்கும் இடத்தில் மற்றவர்களின் கண்களில் எளிதில் படாதவாறு இதை மறைத்து வைப்பது உத்தமம். பெண்கள் தங்கள் கைப்பை அல்லது சுருக்கு பையிலும் இதை வைக்கலாம். வீட்டில் பணம் வைக்கும் பெட்டி, பீரோ அல்லது வியாபார ஸ்தலங்களில் உள்ள கல்லா பெட்டியிலும் இதே முறையில் தயார் செய்து வைக்கலாம். நினைவூட்டல் மற்றும் நம்பிக்கை. இதை வைக்கும்போது இன்று முதல் என் பணப்பை அட்சய பாத்திரம் போல மாறுகிறது, இதில் எடுக்கும் பணம் பல மடங்காக திரும்பி வரும் என்று ஆணித்தரமாக நம்புங்கள். இந்த நம்பிக்கைதான் அந்த ஏலக்காய்க்கு உயிரூட்டும். வெறுமனே ஒரு பொருளை உள்ளே வைப்பதால் மாற்றம் நிகழாது. உங்கள் மனதின் நம்பிக்கையும் அந்த பொருளின் சக்தியும் இணையும் புள்ளியில்தான் அற்புதம் நிகழும். இவ்வாறு முறைப்படி பூசை செய்து மந்திரம் ஓதி வைக்கப்பட்ட அந்த 2 ஏலக்காய்கள் அடுத்த சில நாட்களிலேயே உங்களுக்கு தெரியாத பல வழிகளில் பணத்தை ஈர்க்கத் தொடங்கும். உங்கள் சிந்தனையில் மாற்றம் வரும். தேவையற்ற செலவுகள் தானாகவே குறைவதை நீங்கள் உணர்வீர்கள். பகுதி 4. ஏலக்காயை மாற்றும் முறையும் கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடுகளும். ஒரு ஆன்மீக பரிகாரத்தை செய்வது எவ்வளவு முக்கியமோ அதை தொடர்ந்து பராமரிப்பதும் அதற்கான நியதிகளை கடைபிடிப்பதும் அதைவிட மிக முக்கியமானது. நான் ஏலக்காயை வைத்து விட்டேன், ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்று சிலர் சொல்வதற்கு காரணம் அவர்கள் அதை வைத்த பிறகு செய்ய வேண்டிய பராமரிப்பு முறைகளை தவறவிடுவதுதான். ஏலக்காய் என்பது உயிருள்ள ஒரு தாவரப் பொருள். அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான்
தனது சக்தியை தக்க வைத்துக் கொள்ளும். எனவே அதை எப்போது மாற்ற வேண்டும், பழைய ஏலக்காயை என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பகுதியில் மிக விரிவாக பார்ப்போம். மாற்ற வேண்டிய கால அளவு. பணப்பையில் வைத்த ஏலக்காயை வாழ்நாள் முழுவதும் அப்படியே வைத்திருக்க கூடாது. பொதுவாக ஏலக்காய்க்கு காற்றில் உள்ள ஈரப்பதத்தையும் நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களையும் உறிஞ்சும் தன்மை உண்டு. எனவே 45 நாட்களுக்கு ஒரு முறை, அதாவது ஒரு மண்டலம், இதை மாற்றுவது மிகவும் சிறந்தது. இருப்பினும் சிலருக்கு 45 நாட்களுக்கு முன்னரே ஏலக்காயின் நறுமணம் முழுமையாக போய்விடலாம், அல்லது அந்த ஏலக்காய் காய்ந்து சருகாக மாறலாம். அப்படி நறுமணம் போய்விட்டாலோ அல்லது மிகவும் காய்ந்து விட்டாலோ அதன் ஈர்ப்பு சக்தி குறைந்து விட்டது என்று அர்த்தம். அதுபோன்ற சமயங்களில் நாட்களை கணக்கில் கொள்ளாமல் உடனடியாக புதிய ஏலக்காயை வெள்ளிக்கிழமை அன்று மாற்றிக்கொள்ளலாம். குறிப்பாக அமாவாசை அல்லது பௌர்ணமி முடிந்து வரும் வெள்ளிக்கிழமைகளில் மாற்றுவது இன்னும் விசேஷமானது. பழைய ஏலக்காயை என்ன செய்வது? இது மிக முக்கியமான கேள்வி. பரிகாரத்திற்கு பயன்படுத்திய பொருட்களை ஒருபோதும் குப்பை தொட்டியில் போடக்கூடாது. அது பாவச் செயலாகும். உங்கள் பணப்பையிலிருந்து எடுத்த பழைய ஏலக்காய் இத்தனை நாட்களாக உங்கள் மீது விழுந்த கண் திருஷ்டியையும் பணத்தடையையும் தான் தாங்கி பிடித்துள்ளது. எனவே அதை மரியாதையுடன் அப்புறப்படுத்த வேண்டும். பழைய ஏலக்காயை ஓடும் நீரில், ஆறு அல்லது கால்வாய் விடலாம். அப்படி வசதி இல்லாதவர்கள் யார காலடி படாத இடமாக பார்த்து மண்ணில் குழி தோண்டி புதைத்து விடலாம். அல்லது உங்கள் வீட்டில் உள்ள பூச்செடி தொட்டியில் துளசி செடி தவிர்த்து மற்ற செடிகளில் உரமாக போட்டு விடலாம். இதை செய்யும் போது என் கஷ்டங்கள் அனைத்தும் இதோடு கரைந்து போகட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். எக்காரணம் கொண்டும் இதை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. தீட்டு மற்றும் அசுத்தங்கள். பெண்கள் மாதவிடாய் காலங்களில் இந்த பணப்பையை தொடுவதோ அல்லது ஏலக்காயை மாற்றுவதோ கூடாது. அந்த நாட்களில் பணப்பையை வேறு யாரேனும் கையாளுவது போல வைத்துக் கொள்ளலாம் அல்லது தனியாக வைத்து விடலாம். அதேபோல் இறுதிச் சடங்குகள் நடக்கும் இடத்திற்கு செல்லும் போதோ அல்லது மருத்துவமனையில் தீவிர நோயாளரை பார்க்க செல்லும் போதோ இந்த பரிகார ஏலக்காய் உள்ள பணப்பையை எடுத்துச் செல்லாமல் இருப்பது நல்லது. ஏனெனில் அங்கிருக்கும் துக்க அதிர்வலைகள் ஏலக்காயின் சக்தியை குறைத்துவிடும். ஒருவேளை எடுத்துச் செல்ல நேர்ந்தால் வீட்டிற்கு வந்ததும் சிறிது கல் உப்பை எடுத்து பணப்பையை சுற்றி திருஷ்டி கழித்துவிட்டு பின்னர் உள்ளே வைப்பது நல்லது. அசைவ உணவு மற்றும் மது. நீங்கள் அசைவ உணவு சாப்பிடுபவராக இருந்தால் தவறில்லை. ஆனால் பணப்பையை வைத்துக்கொண்டு மது அருந்துவதோ அல்லது தவறான செயல்களில் ஈடுபடுவதோ கூடாது. மகாலட்சுமிக்கு தூய்மை மிகவும் பிடிக்கும். மது மற்றும் சூதாட்டம் உள்ள இடத்தில் லட்சுமி தங்க மாட்டாள். எனவே உங்கள் பணப்பை இருக்கும் இடத்தில் இத்தகைய பழக்கங்களை தவிர்ப்பது அந்த பரிகாரத்தின் சக்தியை பன்மடங்கு அதிகரிக்கும். ரகசியம் காத்தல். ஊரார் கண்ணே உறவு கண் என்பார்கள். உங்கள் பரிகாரத்தை பற்றி ஊர் முழுவதும் தம்பட்டம் அடிக்கக்கூடாது. நான் ஏலக்காய் வைத்திருக்கிறேன், அதனால்தான் எனக்கு பணம் வருகிறது என்று மற்றவரிடம் சொன்னால் அந்த பரிகாரத்தின் சக்தி குறைந்துவிடும். பிறரின் பொறாமை பார்வை உங்கள் வெற்றியை கெடுத்துவிடும். எனவே இதை ஒரு ரகசியமாக உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலான ஒப்பந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் மட்டும் இதை சொல்லலாம். பகுதி 5. கிடைக்கக்கூடிய நன்மைகள். இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த ஏலக்காய் பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வருவதால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும்? இது வெறும் நம்பிக்கையா அல்லது உண்மையிலேயே பலன் தருமா? இந்த கட்டுரையின் நிறைவு பகுதியான இதில் இதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் நம்பிக்கையூட்டும் முடிவுரையையும் காண்போம். கிடைக்கக்கூடிய நன்மைகள். விரய செலவுகள் குறையும். கையில் பணம் வந்தாலே செலவாகிறது என்று புலம்பியவர்களுக்கு முதல் மாற்றமாக தேவையற்ற செலவுகள் குறையும். மருத்துவ செலவுகளோ வாகன பழுதுகளோ படிப்படியாக குறைவதை உணர்வீர்கள். பணம் உங்கள் கையில் தங்கும் நிலை உருவாகும். கடன் சுமை கரையும். நீண்ட நாட்களாக கொடுக்க முடியாத கடன்களை கொடுத்து முடிப்பதற்கான வழிகள் பிறக்கும். எங்கிருந்தாவது எதிர்பாராத பணவரவு வரும். அல்லது உங்கள் வருமானத்தை உயர்த்துவதற்கான புதிய வாய்ப்புகள், வேலை உயர்வு, தொழில் லாபம் உங்களை தேடி வரும். மன அமைதி கிடைக்கும். பணப்பையில் அந்த நறுமணம் இருப்பதே ஒரு விதமான மன அமைதியை தரும். பணத்தை பற்றிய பதற்றம் குறைந்து தெளிவான சிந்தனை பிறக்கும். தெளிவான சிந்தனை இருந்தாலே நாம் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும். சரியான முடிவுகள் வெற்றியையும் பணத்தையும் தேடித்தரும். தொழில் மற்றும் வியாபார அவசியம். வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் கல்லாப்பெட்டியில் இதை வைக்கும்போது வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள். போட்டி பொறாமைகளால் ஏற்பட்ட தடைகள் உடைத்தெறியப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி. பணப்பிரச்சினை குறைந்தாலே குடும்பத்தில் பாதிப்பு சண்டைகள் குறைந்துவிடும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும்.
சுக்கிரனின் அருள் கிடைப்பதால் இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நாம் இதுவரை பார்த்த ஏலக்காய் பரிகாரம் என்பது வெறும் ஒரு சடங்கு மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய ஒரு ஆன்மீக திறவுகோல். பணம் பத்தும் செய்யும் என்ற உலகில் நேர்மையான வழியில் தர்மத்தின் அடிப்படையில் செல்வத்தை சேர்ப்பது என்பது ஒரு கலை. அந்த கலைக்கு துணை நிற்கும் ஒரு தெய்வீக கருவிதான் இந்த ஏலக்காய். இந்த கட்டுரையின் நிறைவாக வாசகர்களாகிய உங்களுக்கு சில ஆழமான உண்மைகளையும் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் நெறிகளையும் நினைவுபடுத்துவது கடமையாகும். மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் எப்பேற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் இருந்தாலும், கடன் தொல்லையில் சிக்கி தவித்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், இந்த நிலையும் கடந்து போகும். இருட்டுக்குப் பிறகு வெளிச்சம் வந்தே தீரும். உங்கள் பணப்பையில் நீங்கள் வைக்கும் அந்த 2 ஏலக்காய்கள் உங்கள் இருண்ட பொருளாதார வானத்தில் உதிக்கப் போகும் சூரியனுக்கான ஒரு அறிகுறி. அந்த நறுமணம் உங்கள் நம்பிக்கையை ஒவ்வொரு நொடியும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். எப்போது நம்பிக்கை பிறக்கிறதோ அப்போதே பாதி வெற்றி கிடைத்து விடுகிறது. எண்ணங்களின் வலிமை. நாம் எதை ஆழமாக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் என்பது சித்தர்களின் வாக்கு. நீங்கள் அந்த ஏலக்காயை பார்க்கும் போதெல்லாம், நான் செல்வந்தன், என்னால் கடன்களை அடைக்க முடியும், என் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கியிருக்கிறாள் என்று நேர்மறையாக சிந்திக்கத் தொடங்குங்கள். உங்கள் சிந்தனை மாற்றம் உங்கள் செயல் மாற்றத்திற்கு வித்திடும். எதிர்மறையான சொற்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும். காசு இல்லை, வறுமை, கஷ்டம் போன்ற வார்த்தைகளை தவிர்த்து நிறைவாக இருக்கிறது, சிறப்பாக உள்ளது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். வார்த்தைக்கு சக்தி உண்டு. உழைப்பும் அருளும். இந்த பரிகாரத்தை செய்தவுடன் வானத்திலிருந்து பணம் கொட்டும் என்று சும்மா இருந்து விடக்கூடாது. இறைவன் சோம்பேறிகளுக்கு உதவுவதில்லை. உங்கள் உழைப்பு அவசியம். நீங்கள் செய்யும் தொழில், வேலை அல்லது வியாபாரத்தில் முழு ஈடுபாட்டுடன் உழையுங்கள். அந்த உழைப்பிற்குரிய ஊதியம் உங்களுக்கு கிடைக்காமல் தடைகள் இருந்தாலோ அல்லது வந்த பணம் தங்காமல் இருந்தாலோ அதை சரி செய்து தருவதுதான் இந்த பரிகாரத்தின் வேலை. உழைப்பு எனும் வண்டியில் இறை அருள் எனும் எரிபொருள் இருந்தால்தான் வாழ்க்கை பயணம் சிறப்பாக அமையும். தர்மம் தலைகாக்கும். செல்வம் உங்களை தேடி வரும்போது அதை தக்க வைத்துக் கொள்ள சிறந்த வழி தானம் மற்றும் தர்மம் மட்டுமே. உங்கள் வருமானத்தில் ஒரு சிறிய பகுதியையாவது இல்லாதவர்களுக்கோ, உணவிற்கோ அல்லது ஆலய திருப்பணிகளுக்கோ செலவிடுங்கள். தேங்கி நிற்கும் நீர் கெட்டுப்போகும். ஓடுகின்ற நீர்தான் சுத்தமாக இருக்கும். அதே போல பணமும் நல்ல வழியில் செலவழிக்கப்படும் போதுதான் மேலும் மேலும் பெருகும். மகாலட்சுமிக்கு ஈகை குணம் கொண்டவர்களை மிகவும் பிடிக்கும். பொறுமையும் நம்பிக்கையும். விதைத்தவுடன் மரம் வளர்ந்து விடாது. அதற்கு தண்ணீர் ஊற்றி பாதுகாத்து வளர்க்க வேண்டும். அதே போலத்தான் ஆன்மீக பரிகாரங்களும். சிலருக்கு உடனடியாக பலன் கிடைக்கலாம், சிலருக்கு சற்று தாமதமாகலாம். அது அவரவர் கர்மா மற்றும் ஜாதக அமைப்பை பொறுத்தது. ஆனால் பலன் நிச்சயம் உண்டு. இடையில் நம்பிக்கையை இழந்து விடாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து மகாலட்சுமியை வழிபட்டு ஏலக்காயை மாற்றி வாருங்கள். அந்த தொடர் முயற்சிதான் வெற்றியை தரும். இறுதியாக உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் வறுமை இருள் நீங்கி செல்வ வளம் பெருகட்டும். குலதெய்வத்தின் அருளும் மகாலட்சுமியின் கருணையும் உங்களுக்கு கவசமாக இருந்து காக்கட்டும். உங்கள் பணப்பை எப்போதும் பணத்தால் நிரம்பி வழியட்டும். நிம்மதியான, மகிழ்ச்சியான, வளமான வாழ்க்கையை வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்பிக்கையோடு தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம்.